எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களை பிள்ளைகளையும் கட்டி எழுப்புவாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஆமென். அருமையானவர்களே, இந்த வேத பகுதி யார் சொல்கிறா, யார் முன்னால் சொன்னது அப்படிலாம் முன்னால் பார்க்கும்போது தாவீது இதை சொல்லுகிறார். ஒரு மாதிரி இறைகிற மாதிரி இருக்க. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் எதுக்கு எப்படின்னா, தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னா, கிறிஸ்து வந்து அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, இயேசுநாதர் உலகத்துக்கு வருவார் என்றும். இப்போ நம்மெல்லாம் மரித்து போனோம்னா நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும்? ஒரு நாளில் நாற்று அடித்துரும். ஆனால் இயேசுநாதர் உடல் அப்படி இல்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுவான். ஏனென்றால் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை. ஏனென்றால் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். ஆமென். ஆகையினாலே நம்மையும் எழுப்புவார். ஆமென். நம்மளையும் எழுப்புவார். ஐயா ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வந்து விசேஷித்த ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இயேசுநாதனை இயேசப்பா வந்து சிலுவையில் அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லா 120 மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்நிய பாசையிலான நிறைந்த ஆண்டவரை நல்ல தோத்திரம் பண்ணுறாங்க. அதுமாதிரி நாமும் ஜெபிக்கணும். ஆமென். நாமும் கேட்கணும், கர்த்தாவே உம்முடைய வல்லமை எனக்கு வேணாம்ப்பா. சோத்திரம் வெறுமையாக இருக்கக்கூட, என் பாத்திரம் வெறுமையாக இருக்கக்கூட, பாத்திரம் நிரம்பி வழியணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஆவியின் நிறைவு நமக்கு தேவை, ஆண்டோடைய வல்லமை நமக்கு தேவை. இந்த உலகத்தை பாவத்தை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், சத்துரு கொண்டு வர்ற எல்லா வல்லமைகளை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆமென். உட்கார்ந்து அவனுடைய பாதத்தில் கேட்கணும், ஏசப்பா அவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. பாருங்கள், உலகமே என்ன நினச்சிட்டு இருந்தது, எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏய் ஏசப்பா மரிச்சிட்டாரா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எதிர்ப்பாளர்கள் நிறையா இருக்காங்களே. பிசாசு நினச்சான் இயேசுவினுடைய வரலாறு இதோடு முடிஞ்சிருச்சையா, தொலைஞ்சிச்சு அப்படின்னு நினச்சான். அதுக்கடுத்த ஆரம்பிக்குது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். சீசர்களெல்லாம் 11 சீசரும் கண்ணீரோடு இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. மரியாள் எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து அழுகிறாங்க. ஏசப்பா கல்லறையில் 3 நாள் உள்ளே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குன்னா, அப்படியே அவங்க நொந்து நூலாகி உடைந்து, இயேசுவே இயேசுவே உமக்காயா இந்த நிலைமை. லாசரு சொல்கிறான் இயேசுவை பார்த்து, ஏசப்பா என்னை உயிரோடு எழுப்பினரே, உமக்கா இந்த நிலைமை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்ல உமக்காயா இந்த நிலைமை. எல்லாம் கண்ணீரோட நொந்து நூலாக இருக்கும் பொழுது
இயேசுதாமே உள்ளே வந்து உங்களுக்கு, ஓய் என்ன அழகு! கரங்களை தட்டுவோமா நம்ம அப்பாவுக்கு? ஹல்லேலூயா! என்ன அழகு பாருங்க! ராஜா ஸ்தோத்திரம். நொறுங்கி போயிருக்கிற வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, மீன் வலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம், வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம், மனைவி பிள்ளைலாம் விட்டு வந்துட்டோமே ஏசுப்பா, இப்போ உங்கள் நிலைமை இவ்வளோ பரிதாபமாகி போச்சே அப்படி என்ற திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசுதாமே உள்ளே வந்து உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நொறுங்கி போயிடுவோம். எல்லா நேரம் நான் அப்படியே நல்லா வந்துடும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கண்கலங்க வேண்டிய நேரம் வரும். இந்த உலகத்தில் சில வேளைகளில் நம்ம நொறுங்கி போகணும். இங்கே விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சோத்திரம். சில நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுவோம், இயேசுவே அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு தேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா! ஆண்டவர் தேற்றுகிறவர் ஐயா, நம்முடைய ஆண்டவர். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. நீங்கள் பிழைப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவர் எழுந்திருக்க கிறிஸ்துவின் மாம்சம் அழிவை காண்பதில்லை. இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினா இதற்கெல்லாம் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. அருமையான நேரால் பார்க்குறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் கண்ணால் அப்படியே அவங்க பாரு, அவங்க உள்ளம் அப்படியே ஒரு புத்துணர்வு. ஆமென், ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நொறுங்கி போய் இருக்கும்போது ஒரு வசனம் நம்மளை தேற்றும். அருமையானவர்களே, நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இந்த முழு வேதத்தை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம உடைந்த பாத்திரம், உடைந்த உள்ளம், இந்த நோய் இவ்வளோதான், அந்த கடன் எப்படி மீண்டு வரப்போகிறேன், இந்த பிரச்சனையில் எப்படி நான் தாண்டி வரப்போகிறேன், கலங்கி நிற்கிற வேளையிலே, சீசர்கள் கலங்கி நிற்கிற வேளையில் ஏசப்பா வந்து சமாதானம் சொன்னார். அதோட முடிஞ்சு போச்சா சரித்திரம்? இன்றைக்கும் அவர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா! இன்றைக்கும் நம்மளை ஆற்றுகிறார், இன்றைக்கும் நம்மளை தேற்றுகிறார், இன்றைக்கும் நம்மளை உயிரடைய பண்ணுகிறார். நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஒரு வசனம் படிப்போம் தொடர்ந்து. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வருவோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அருமையான கர்த்தருடைய, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை வெற்றீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் களை எடுக்கணும். நம்முடைய உள்ளத்தில் சோத்திரம், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வாழ்க்கையில் களை எடுக்கிற வேலை. எப்படி தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் களை வரத்தானே செய்யும், களையே வராது அப்படின்றது கிடையாது. மழை பெய்யும் போது களை வந்துட்டு தான் இருக்கும், அதை பிடுங்கி போட தான் செய்யணும். ஆமென், களை வாழ்க்கையில் வரதான் செய்யும், நாம் தான் எடுத்து போடணும். அடுத்த வசனம் பாருங்கள். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ ஞானஸ்நானம் எதுக்கு? நம்முடைய பாவத்தை நம்ம அடக்கம் செய்யணும்னு அர்த்தம். நம்ம பாவத்தை அடக்கம் செய்வதுதான் ஞானஸ்நானத்துக்கு பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன அப்படின்னா, கீழே சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஞானஸ்நானத்தினாலே நம்ம அந்த பாவத்தை அடக்கம் செய்கிறோம். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் அது கீழே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் 17ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ 14ஆம் வசனம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து. பாருங்க, நமக்கு அந்த 14ஆம் வசனத்தை பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. இப்போ நமக்கு எதிராக ஒரு கையெழுத்து இருக்குது. என்ன கையெழுத்துன்னா, சாத்தான் அந்த கையெழுத்து அவன் கையில் இருக்குது. சாத்தான் வந்து இப்போ இந்த உலகம் வந்து பாவத்தில் விழுந்துருச்சு. விழுந்தவொடனே உலகம் அப்படி சாத்தானுடைய பக்கம் போகுது.
இப்போ லூக்கா சுவிசேஷத்தில் பிசாசுக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு போராட்டம் வருதில்ல, வரும்போது அவன் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, இதெல்லாம் கீழே விழுந்து குதியும் இவைகளாம் எல்லாம் உமக்கு தருவேன், இல்லை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிசாசு சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. இப்போ இந்த உலகம் ஆண்டவர் சிருஷ்டித்தது அவனா ஒரு தூதன், அவன் விழுந்து போன ஒரு தூதன் பிசாசு, கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு தூதன், விழுந்து போனவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம் அதை பற்றி. சரி, இது போகட்டும். இப்போ நமக்கு விரோதமாக என்ன கையெழுத்து இருந்தது? இப்போ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு எதிரடியாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்போ அந்த கையெழுத்தில் என்ன இருக்குன்னா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிறவனுக்கு ரட்சிப்பு இல்லை, சோத்திரம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு மீட்பே இல்லை. அந்த கையெழுத்து அப்படி இருக்குது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிறவனை கல்லெறிஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் இந்த பழைய நியாயப்பிரமாண சட்டத்தெல்லாம் நம்மளால் முழுமையாக கை கொள்ள முடியுமானா யோசிக்க வேண்டிய விஷயம். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. ஓய்வு நாள் விறகு பொறுக்கிறவங்கள கல்லெறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, வேசித்தன பாவத்தை செஞ்சவங்கள கல்லெறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய உடனே தண்டனை. நீங்கள் யாத்திராகமும் லேவியராகமும் படித்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த கையெழுத்து. அந்த சட்டம் எப்படின்னா, இப்போ தவறு செஞ்சால், இப்போ அதான் மோசேட்ட ஒரு பெண் பாவத்தில் விழுந்துட்டா அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். அந்த பெண்ணை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவளை கல்லெறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசுநாதத்தை ஓயாமல் குற்றப்படுத்திட்டே இருக்காங்க. ஆண்டவரே, இந்த பெண் பாவம் செஞ்சிட்டா, இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏசப்பா தரையிலே குடிந்து எழுதி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல இவள் மேலே கல்லெறிய கடவன். அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், சட்டப்படி என்ன தெரியுமா? சட்டப்படி என்னென்னா, நியாயப்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டும், அவள் ஆக்கினுக்களாக தீர்க்கப்படும், அப்படி தான் பைபிள் சட்டம் சொல்லுது. ஆனால் ஏசப்பா அந்த பிரமாணத்தையே மாற்றுறார். ஆமென், அல்லேலூயா. அந்த கையெழுத்தை ஆண்டவர் பிசாசின் கையிலிருந்து பறித்து, அந்த கையெழுத்தை குலைத்து, அந்த கட்டளையை அழித்து, ஆமென், நமக்கு மரண தண்டனை, நமக்கு நரகம் என்கிற ஒரு தண்டனையை, அந்த தண்டனை இயேசு கிறிஸ்து மாற்றுறார். ஐயா, இயேசுவை நம்பினால் மாத்திரம் போதும், இயேசுப்பாவை நம்ம பின்பற்றினால் மாத்திரம் போதும், நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன ஆவார்கள்? பிரகாசமடை. நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய வாழ்க்கையில் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். இயேசுநாதருக்கு ஒன்று தான் அவர் எதிர்பார்க்க, மகளே, உன்னை எல்லாம் ஆக்கியருக்குள்ளே தீர்த்தார்களா? ஆண்டவரை ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இனி பாவம் அது ஒன்று தான் ஆண்டவர் கேட்குறாரு. நம்ம எல்லாத்தையும் அதை தான் கேட்குறார் ஆண்டவர். நீ நரகத்துக்குரிய பிள்ளைன்னு உன் மேலே எழுதினுக்கிற எழுத்தை, அந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைக்கிறார். நீ அக்கினியும் கந்தம் எரியில கடலில் தள்ளப்படுவாய் என்கிற அந்த கட்டளையை குலைத்து எப்படி குலைக்கிறார்? வசனம் படிக்குமா? 14 வசனம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் பாருங்க, அந்த நமக்கு எதிராக இருக்கிற கட்டளையை, நமக்கு எதிராக இருக்கிற என்ன கட்டளை நினைக்கிறீங்க? பாவம் செஞ்சா நரகம். அதுதான் அந்த கட்டளை. ஆண்டவர் என்ன செய்ய, ஒன்று சொல்லணும், லேட் ஆகிடும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்ததுனாலே, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. இயேசப்பா நமக்காக ரத்தம் சிந்தினதுனாலே, இயேசு கிறிஸ்து மீட்பை, நமக்கு நித்திய மீட்பை, இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை இயேசப்பா நமக்காக இணைஞ்சாங்க, சிலுவையில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே. ஆகையினாலே இந்த இயேசுவின் ரத்தத்தை நம்ம எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. என்ன அழகுன்னு பாருங்கள். நமக்கு எதிராக இருக்கிற கையெழுத்து என்ன கையெழுத்துன்னா, அந்த தீர்ப்பு, நரகம் என்கிற தீர்ப்பை போட்டு, ஏசப்பா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் நீ பிழைப்பாய். அந்த கட்டளை மாற்றி குலைத்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை ஏசப்பா நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஐயா, ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருந்தோம். ஒவ்வொரு வசனமும் படிக்க வர 15 வசனம் பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவை மேல் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். நல்லா கவனிங்க. துரைத்தனம்
அதிகாரம். துரைத்தனம்னா என்ன நினைக்கிறீங்க? துரைத்தனம்னா யாருமே இப்போ ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்க திருவிருந்து கொடுக்கறது பாஸ்டர் தான் கொடுக்கணும். வேறு யாராவது ஒருத்தர் வந்து உள்ளே ஏறி வந்து கொடுக்குறாருன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? துரைத்தனம். பிசாசு அப்படித்தான் பாருங்கள், துரைத்தனம் பண்ணுறான். அவனுடைய அதிகாரத்தில் இந்த உலகம் போனதுனால அவனுடைய அதிகாரம் தான் அந்த பூமி முழுவதுக்கும். இப்போ கர்த்தர் சிலுவைக்கு வந்ததுனால அவனுடைய துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு அலையில சொல்லுவோம், சாத்தானுடைய ஆளுகையை உரிந்து கொண்டு அவன் திட்டத்தை முறித்து அவனுடைய செயலின்படி நடக்காதபடி இயேசுநாதர் சிலுவையில் இரத்த சிந்தினாலே பாருங்க சோத்திரம். அவனுடைய துரைத்தனத்தை, அதாவது பிசாசுடைய துரைத்தனத்தை, பிசாசுடைய அதிகாரம் பாட்டு படிக்கல பெருமான்ஸ் பாடல. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார் பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார் சிலுவையில். பாடுங்க. இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்தவுக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்தவுக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ வாழ நமக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. ஒரு தோல்வி வரலாம், அடுத்து ஒரு வெற்றி, ஒரு இறக்கம்னா ஒரு ஏற்றம், ஒரு ஏற்றம்னா ஒரு இறக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, மாறி மாறி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. எல்லா நாளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். உங்களை அமிழ்த்து போடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். சோதரர் ஆண்டவர் அமிழ்ந்து போடாமல் பாதுகாப்பார். எப்போ அமிழ்ந்து போகிறோமோ கையை பிடிச்சி தூக்குவார். பேதுரு எப்படி கடலில் வரும்பொழுது சோத்திரம் கடலுமே ஆண்டவரே நீரையான நான் நடந்து வருகிறேன் வாண்டார் ஆண்டவர். உலகத்திலே கடலில் நடந்தது பேதுரு தான், உலகத்தில் யாருமே கிடையாது. அழியில சொல்லுவோம். பேதுரு தான் உலகத்தில் மனித வரலாற்றில் மனிதன் கடல் மேலே நடந்தது பேதுரு தான். கொஞ்சம் தூரம் நடந்துட்டார். ஆனால் அதுக்கடுத்து யாரப்பா காற்று புயலெல்லாம் பார்த்த உடனே, புயலை பார்க்குறாரு, காற்றை பார்க்குறாரு, பார்த்த உடனே அப்படியே பயம். வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள், பிரச்சனையை பார்க்கக்கூடாது. பிரச்சனை இருக்கட்டும், கடனை ஏன் பார்க்குறீங்க? கடனை தீர்க்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். அலையில சொல்லுவோம். நம்முடைய வியாதியை பார்க்காது, வியாதியை மாத்திர இயேசு நம்ம கூட இருக்கிறார். விசுவாச வார்த்தையை சொல்லணும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இயேசு என்னை குணமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. இயேசு என்னுடைய இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பார். நம்பணும், அவிசுவாசப்படவே கூடாது. விசுவாசத்தினாலே மரித்தால் பிழைப்பான்றார் என்றால், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தோட தைரியமாக நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை, போராட்டங்கள் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். ஏசப்பா மேலே அவர் ரொம்ப நல்லவர் ஐயா. அவரை மாதிரி நல்லது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. ஏசுநாதர்கிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் அழுது பாருங்களேன். நம்ம கவலையெல்லாம் சொல்லி அப்பா கொஞ்சம் நேரம் கண்ணீர் சிந்தி ஜெபித்து பாருங்கள். ஏசு என்ன சொல்ல, சிலுவை தூக்கி கொண்டு போகும் பொழுது பெண்களெல்லாம் அழுகிறாங்க. ஏசப்பா ஏசப்பா, பிசாசெல்லாம் துரத்துறீங்களே, குருடரின் கண்ணெல்லாம் திறந்துச்சு, சப்பானிகளாம் நடந்தார்களே, இவ்வளோ வார்த்தைகளெல்லாம் சொன்னீரே ஆண்டவரே, உமக்காயா இந்த கேரி. பெண்களெல்லாம் அழுகிறாங்க, ஆண்களெல்லாம் அழுகிறாங்க. தெய்வ மக்களுடைய முகம் அப்படியே கருத்து போய் நொறுங்கி போய் உடைந்து போய் அழுதுகிற வேலை ஏசப்பா சொல்கிறார். எருசலேமின் குமாரத்திகளை எனக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, அழாதீங்க. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, சோதனைகளை பார்க்கக்கூடாது. நம்மளை பிரச்சனையை மாற்றுகிற ஒருவர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் இப்படித்தான் தன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறான். ஏசுப்பா என் பிள்ளை எப்படியா ரட்சிக்கப்படணும், எப்படியாவது இவன் பரலோகத்துக்கு வந்துடணும் ஆண்டவரே. அவன் அடங்காதவன். இன்றைக்கி பிள்ளைகள் நிறைய பேர் அப்படித்தான். சோதர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். பெற்றோருக்கு யாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. பைபிளை படிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுறதில்ல, சர்ச்சைக்கு வாடா அப்படின்னா வர்றதில்லை. தாய் மட்டும் தான் சர்ச்சைக்கு போகணும், மகன் வரல,
மகன் தூர இடத்துல போய் துன்மார்க்கமாக வாழ்கிறான், பாவத்தில் பச்சை தண்ணீரை போல குடிக்கிறான். அந்த தாய் அப்படியே அழுகிறாங்க, ஏசப்பா நடந்த சப்பா, ஏசப்பா என் பிள்ளை ரட்சிக்கப்படணுமே, நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, அந்த அக்கினி கடலுக்குள்ளே போயிட முடியாதப்பா, அந்த வெயிலை தாங்க முடியலையே, நரகத்தை யாரால் தாங்க முடியும்? கர்த்தருடைய மகனே மகளே, வேதவசனம் எவ்வளோ பயங்கரமாக போட்டிருக்கு தெரியுமா? வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரரைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் கரடிலே பங்கடைவார்கள். நேற்றைக்கு இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே ஒரு துளி கூட நான் தூங்கலை. அப்படி ஜபமும் பயில் வாசிப்போம். ஏசப்பா இந்த வெயிலை எங்களால் தாங்க முடியலை ஆண்டவரே, நரகம்னு ஒரு இடம் இருக்குது, யாருமே போகக்கூடாதப்பா, யாருமே போகக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே அழுவேன், இயேசுவே எப்படியாவது கொஞ்சம் பேரையாவது அந்த அழிவிலிருந்து மீட்கணுமே. அழில சொல்லுவோம், கொஞ்சம் பேராவது எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளையே பரலோகத்தை குறித்து சொல்லி கொடுக்க வந்தவர் இயேசு. இந்த உலகத்தில் யாரும் வரலையா? மரணத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் எப்படி இதுக்கான வழிவாசலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதத்தில் ஆண்டவர். எப்படி என்ன செஞ்சால் அங்கே போய் சேரலாம், நீ யாரை பார்த்தனா அங்கே உனக்கு வழி கிடைக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை மனம் திரும்பணும், இருக்கிற நிலைமை விட்டு மாறணும், போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டார், நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? கர்த்தருடைய பிள்ளை ஆகையினாலே ஆண்டவரை இன்னும் நான் மனம் திரும்பாத பகுதி எந்தெந்த இடத்துல இருக்கிறது, அந்த ஒரே ஒரு வாலிபனுக்காக அந்த தாயார் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எப்படியா என் மகன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்லி ஜெபித்து. ஆனால் ஜெபம் நிற்கும் பாருங்க. ஒரு தாய் ஜெபிக்கிற ஜெபம், ஒரு தகப்பன் ஜெபிக்கிற ஜெபம், அவன் மரித்து போனாலும் அந்த ஜெபம் அப்படியே நிற்கும் பூமியில். அவங்க பிள்ளைகளுக்கு அது நிற்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ, பணம் சேர்க்குறீங்களோ, அதெல்லாம் போயிடும். நீங்கள் வசனம் சொல்லி கொடுக்குறதும் கர்த்தருடைய அன்பை கற்றுக் கொடுப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அது பல தலைமுறைக்கு அவங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை சொல்லிக் கொடுங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளெல்லாம் சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தருடைய பிள்ளை எப்படியாவது பரலோகம் வந்துருங்க. ஸ்தோத்திரம். எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். எப்படியாவது பிள்ளைகளை நீங்கள் விட்டுறாதீங்க. தேவ பிள்ளைகளை வேத நீதிமொழியை நல்லா படிக்க சொல்லுங்கள். நீதிமொழி புஸ்தகம், சங்கீத புத்தகம், ஸ்தோத்திரம், மத்தேயு 5:6 எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அப்படி முத்தாக வச்சுருக்கிறார் ஐயா. படிக்கும்போது அப்படியே சுவைச்சி எப்படி ஒரு டீயை சுவைச்சி குடிக்கிறோம், ஒரு கறியை எப்படி சுவைச்சி சாப்பிட்றோம் இல்லையா? டேஸ்ட்டாக இருந்தால் இந்த வசனத்தை அப்படி சாப்பிட. ஆமாம், நாளையில சொல்லுவோம். இந்த வார்த்தை அப்படி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். படிக்க என்னடா புதுசாக வருது. கர்த்தருடைய பிள்ளை இந்த வார்த்தையெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்லா நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளை மனமாற்றத்தை உருவாக்கணும். இந்த தாய் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என் மகன் மனம் திரும்பணும். மனம் திரும்பலை, காலம் கடந்து விட்டது. தாயார் அந்தோ நோய்பட்டு மரித்து பரலோகம் போயிட்டாங்க. தாய் மரித்து விட்டார்கள். பிள்ளைக்கு அதுக்கடுத்து தான் தெரியுது, ஐயோ என் தாய் மரித்து விட்டாளே, ஐயோ என் தாய் மரித்து விட்டாள். ஓன்னு கத்துறான், கதறான், அழுகிறான். நாட்கள் கடந்தன. திடீரென்று அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அதில் என்ன அப்படின்னா, தன் தாய் பரலோகத்தில் தேவதூர்கள் நடுவிலே, ஏன்னா அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்கல்ல அந்த பையனுக்காக, அந்த தாய் பரலோகத்தில் ஆண்டவரோட தூதரோடு கூட பரிசுத்தவான்களோட பாடுவதும் ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் இதெல்லாம் அந்த 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 காட்சி அப்படி பார்க்குறான். பார்த்த உடனே தன் தாயாரை பார்த்துட்டு அம்மான்ட்டு ஆசையோடு அம்மாவை பார்க்க போகிறான். அம்மாக்கிட்ட நான் போயிடணும், போக முடியாத, ஏன்னா உன் பாவம் மூட்டை நிறைய வச்சுருக்கிய, எப்படி போக முடியும்? பாருங்கள், அம்மா பக்கத்துக்கு வர்றது மாதிரி தெரியுது. பரலோகம் தாய் பரிசுத்தவன் வர்றது மாதிரி தெரியுது. பக்கத்தில் போகிறான் பாருங்கள். டக்குன்னு ஒரு பெரிய மலை, அவன் அந்த 2 நடுவுக்கு இடையில் அந்த பெரிய மலை அப்படியே நிற்கிது. அந்த மலையை தள்ளுறான். ஐயோ இந்த மலை என்னை விட்டு போகணும், எங்கள் அம்மாட்ட போகணும், நான் ஏசப்பாட்ட போகணும், ஏசப்பா அழுகிறான். இயேசுவே எனக்கு பரலோகம் போகணும், கதறான். இயேசுவே என் பாவத்தை மன்னியும். பாருங்கள், அதுக்கடுத்த பாவரிக்கை செய்கிறான் ஜெபத்தில். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பாவம் தப்பு பண்ணிட்டேன், அம்மா வழியில் போகலை, என் பாவத்தை மன்னியும் இயேசுவே கத்தி தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்ட அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். அப்படி கத்தி கதறி ஆள பாருங்கள். அந்த பெரிய மலைக்கு மேலே ஒரு கரம் அப்படியே நின்று அந்த கரத்துலேருந்து வர்ற ரத்தம் அப்படியே அந்த பாறையில் அப்படியே விழுது பாருங்க. விழ அந்த பாறை கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. கரைஞ்சி அப்படி ஒன்றும் இல்லாமல் வச்சு அப்படியே முழிச்சிட்டான். கரங்களை தட்டுவான் ஆண்டவருக்கு. அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க ஆண்டவருக்கு. அப்படியே ஒப்பு கொடுத்து இயேசுவே அதுக்கடுத்து அறிக்கையிட்டு மனமாற்றம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எப்படியாவது தேவ அன்பு, நீங்கள் செய்கிற ஜெபம், நீங்கள் செய்கிற ஆண்டவர் செய்கிற ஆராதனை, நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும். காலம் பொல்லாதது. நாட்டுக்கு யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளையினும் எப்படி நடக்கணும் பார்த்து கொண்டிருக்கிறோம்ல கர்த்தருடைய பிள்ளையை. அடுத்து என்ன நடக்குது? அணுக்குண்டை தயாரிச்சுட்டு இருக்கிறான். அருமையான ஹிரோஷிமா நகரில் அணுக்குண்டு 1945 ஜப்பான் கீழ்ப்படி அதில் அணுக்குண்டை போட்டதுனால எத்தனை மக்கள் அழிந்து போனார்கள் தெரியுமா? இன்னும் அந்த இடத்துல புல்லு கூட தலையில்ன்றாங்க. அப்படிப்பட்ட அணுக்குண்டுகளை தயாரித்து போடணும்னு ஈரான் ஒரு பக்கம் அணுக்குண்டை தயாரிக்கணுன்றான், அமெரிக்கா கூடாதுன்றான். இப்படி ஒரே போராட்டமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அணுக்குண்டு போர்பாடு வருமானால் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அரை மணி நேரத்தில் 400 அடி மக்கள் செத்து போவார்கள். அந்த அணுக்குண்டு போர் வந்து அவ்வளவு எஃபெக்டானது, அவ்வளவு அழிவை உருவாக்கக்கூடியது. இனி இந்த உலகத்தில் அப்படி நடக்கப் போகுது. கர்த்தருடைய பிள்ளையே, பெரிய அழிவிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா ஆண்டுடைய ரெக்கைக்குள்ளே வந்து விடுங்கள். அல்லையிலே சொல்லுவோம், வேத வசனத்தில் வந்துருங்க, ஜெபத்தில் வந்துருங்க, கர்த்தர்கிட்ட நெருங்கி வந்துரு. கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளை காக்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடல். அவரை நம்பி அவரை பின்பற்றும், அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளை, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நோக்கி பார்த்தால் பிழைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையெழுத்தை குலைத்து போட்ட அடுத்த வசனம் படிக்க போகிறோம். அதே கொலோசியர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்றி காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த மாம்ச சிந்தையிலே துணிவாய் இருக்கிற இந்த உலக மக்கள் நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்துடக்கூடாது. மற்றவங்க நம்மளை வஞ்சிச்சிடக்கூடாது. நம்ம கூட வேலை செய்கிற மக்கள் நம்மளை வஞ்சிச்சிடக்கூடாது. நம்ம அருகில மக்கள், எதுக்கடா சர்ச்சைக்கு போகிற, சும்மா இதை கூடுறாம்மா பிசாசு, இதனால சம்பளம் 30,000 வாங்கியிருக்கிற, வாடா 10,000 எடுத்து செலவு பண்ணுவான். சாத்தான் சொல்லுவான், இந்த வாரம் கூட சொல்லுவான், ஏன் இவ்வளோ சம்பளத்தை கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்க போகிற, வாடா ஜாலியாக சுற்றுவான். வசனம் என்ன சொல்லுது? மாம்ச சிந்தையில் கொண்டிருக்கிற மனிதன் பக்கத்தில் போய் உன்னை வஞ்சிக்கப்படாதபடி பார்த்துக்கோ. பிசாசு ஏவாளை எப்படி வஞ்சிச்சான்? ஏவாளை சாத்தா எப்படி? இது வஞ்சக உலகம். நம்மளை ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாளன் இயேசு மத்தேயு 24 சொல்கிறாரு. நம்மளை வஞ்சிக்கிற உலகம் இது. அப்படின்னா நம்மளை கெடுக்கிற உலகம். இனம் கண்டு விலகணும். ஆமை சத்தமாக சொன்ன அல்லேலூயா. இனம் கண்டு விலகணும். தேவ வசனத்தை என்ன சொல்லு, கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதில் போனால் அதுக்கு அடுத்த வசனம் படிக்குமா யாரா ஒருத்தர்? நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நல்ல கவனி. எல்லாம் உற்சாகம் என்ன பாருங்கள், நல்லா கவனிங்க. கொஞ்சம் என்ன போட்டிருக்கு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். இந்த உலகத்தின் வழிபாடு நமக்குள்ள உயிர் கொள்ளக்கூடாது. அதுக்கு மரிக்கணும். இந்த உலகம் மரிக்கணும். நமக்குள்ள இருக்கிற உலகம் மரிக்கணும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழலாம், ஆனால் இந்த உலகம் நமக்குள்ளே வாழக்கூடாது. அழியா சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவோம், இந்த உலகத்தில் நாம் வாழலாம், இந்த உலகம் நமக்குள்ள வாழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இந்த உலகத்தின் கிரியைகள், உலகத்துக்கு என்ன சாப்பிடக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, ஒன்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் சுவாபங்கள், உலகத்தின் கிரியைகள், இன்னைக்கு செல்லில் வருகிற காட்சிகள், டிவியில் வர்ற காட்சிகள், அருவருப்புகள், அதெல்லாம் பார்க்காத. வாழ்க்கையை கெடுத்துரும், அழிச்சிரும். நீங்கள் கிறிஸ்துவுடன் உலகத்தின் வழிபாடுனா என்னையாது? உலகத்தில் அரகுற ட்ராஸை போட்டு ஆடுறாங்க. உலகத்தின் வழிபாடு
கெட்ட கெட்ட காரியங்கள் உலகத்தில் எதை செய்யறானோ அதனால தான் அந்த உலகத்தின் வழிபாடுக்குள்ளே இன்னும் நம்ம இருக்கிறோமே. நல்ல கவனி. கர்த்தருடைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தின் வழிபாடு, அந்த வழிபாடு உங்களுக்குள்ளே வரவே கூட அந்த வேறு பட்டு போடும். ஆமென். அது அழிக்கப்படணும். சோத்திரம். இந்த வசனம் கேட்குறோம். வீட்டில் போய் 24 நேரம் சினிமா டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா ஐயோ வாழ்க்கையை பாழாக்கிறோம். சகோதரா சகோதரி, கெட்ட கிரிகளை பார்க்காதீங்க. பாத்திரத்தில் ஊற்றும் போது பளபளப்பாய் தோன்றும், முறியிலே விரியனை போலது தீண்டும், உன்னை அழித்து விடும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தின் வழிபாடு நமக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அது அடுத்த வசனம் படிமா. மனுஷருடைய கற்பனையின்படியும் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே. ஆண்டவர் சிலதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்ன அழகாக போட்டு பாருங்க. கர்த்தர் ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. மனுஷருடைய கற்பனையின்படி போதனையின்படியும் நடந்து தொடாதே. தொடாதுன்னா என்னது? சோதரம். இப்போ அந்த செல்லில் என்னமோலாமோ சொல்கிறாங்க. இதை தொட்டனா ஒருத்தர் ஊழியக்கார் சொல்கிறார், என்னத்தையோ ஒன்று தொட்டுட்டான்னா கதை அவன் கெட்டான் அப்படின்னு. நமக்கு தெரியாது அதை பற்றி, செல்லுடைய உள்ள என்ன விவரம் இருக்குன்னு. அதை தொடாத. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். செல்லுக்குள்ளே எல்லாமே இருக்கும். நீ பார்க்க வேண்டியதை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ உலகத்தின் வழிபாடு எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருந்தனா உலகத்தின் வழிபாடு தானே வரும். எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? எப்படி நித்திய சொர்க்கத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார்? சாத்தான் வேணுமா, இயேசு வேணுமா? யாரை நம்ம அந்த உலகத்தில் செலக்ட் பண்ண போகிறோம்? சாத்தானா சாத்தானுடைய கிரியைகள், அவன் எல்லா ஆசபாசங்களாம் காட்டி பாவத்தை. இயேசுநாதர் வழி. அல்லேலூயா சொல்லுவா. என்ன அழகான வழியப்பா. இயேசு என்றாலே என் உள்ளமெல்லாம் இனிக்கியான்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லவர் ஐயா, ரொம்ப நல்லவர். இந்த பைபிள்லையும் இந்த இயேசு பாட்டையும் இல்லாத டேஸ்டாயா உலகத்தில் இருக்குது. நல்லா பாருங்க. இந்த பைபிள்லையும் இயேசு பாட்டு இல்லாத டேஸ்ட்டு இந்த உலகத்தில் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளையை நல்லா யோசிச்சு பாருங்க. கேவலம். எவ்வளோ டேஸ்டானவர் தீர்ப்பான் நம்ம அப்பா. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் உண்மை தெய்வம் இவர். உலகை ரட்சித்தவர், நன்மை செய்தவர் இவர். நாடகம் சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் எங்கள் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் எங்கள் நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. அது ஒரு கட்டளை. அதுக்கே அப்பா உடன்படுற. கீழே பாருங்க 22ஆம் வசனம். இவைகளெல்லாம் அனுபவிக்கிறாளே அழிந்து போகுமே. பாருங்க, எதை தொடாதே, எதை தொடணும், எதை தொடக்கூடாது, எதை ருசி பார்க்கணும், எதை ருசி பார்க்கக்கூடாது. உலகத்தில் பிசாசு நிறைய ருசியெல்லாம் வச்சுருக்கிறான். பாருங்க, கேவலங்கட்ட அந்த கஞ்சாவை அடிக்கிறான். ஐயோ கடவுளே, நாத்தம். அந்த குடிக்கிறவன் பக்கத்தில் நாத்தை நிற்க முடியுதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏதோ ஏசப்பா கிருபையால் எனக்கு 63 வயசாச்சு. ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் ஏசப்பாவை 18 வயசில் ஏற்றுக்கிட்டேன். ஏதோ சும்மா அந்த கடமைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அந்த சொல்லியெல்லாம் கிடையாது. உண்மையான உள்ளத்தோடு அது இயேசுவை ஏற்று. எனக்கு மதுனா எனக்கு என்னன்னே தெரியாது. கைதட்டுவோமா ஆண்டவருக்கு? இந்த 63 வயசு வரை எனக்கு அந்த அந்த மாதிரி பழக்கங்கள்லாம்
ஏதோ கடவுள் காப்பாற்றி கொண்டு விட்டார். ஆண்டவருக்கு என்னுடைய சகோதரர்லாம் அந்த பழக்கத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் நான் வர்றதை பார்த்து, இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு வர்றதை பார்த்து அவங்கெல்லாம் மனம் திரும்பி இன்றைக்கி சர்ச்சுக்கு போய் மூணாரில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. சிவகாசியில் அண்ணன் இருக்கிற அவங்களும் இன்றைக்கி சபைக்கு போயிட்டுருக்குறாங்க குடும்பமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதிரி அதை மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இயேசுவை ஏற்று இன்றைக்கி சிவகாசி பட்டணத்தில் ஒரு பெரிய ஊழியம் செய்யணும். அகஸ்டி ஜெபக்குமார் ஐயாவை கூட கடந்த என்னுடைய அக்கா பையன்தான். அந்த மகனை நாங்கள் ஆண்டவருடைய வழியில் நாங்கள் எஸ்டேட்டில் இருக்கிற காலத்தில் கொண்டு வந்தோம். சோத்திரம். இன்றைக்கி சிவகாசியில் பட்டணத்தில் ஒரு பெரிய ஊழியத்தை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய அக்கா மகன் வாசகம்னு சொல்லி நல்ல ஒரு ஊழியத்தை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் எனக்கு கடந்த வாரத்தில் ஃபோனில் பேசும்போது, மாமா எனக்கு நான் ரூமில் போய் உட்காந்துட்டேன்னா ஏசப்பாவும் நானும் தான் மாமா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்படியே அழுகையாக வந்துச்சு. ஏசப்பா நீ எவ்வளோ நல்லவரப்பா, அழில சொல்லுவோம் அழலோயா. இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியத்தில் ஆண்டவருக்காக தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு பெரிய சபை இன்றைக்கி ஊழியஞ்சிரம் பல முழு ஜபம் எவ்வளவோ ஊழியங்களை பயங்கரமான ஊழியத்தில் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லாம் நாங்கள் நடத்துகிற சபையில் ஆண்டவர் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட முதல் எங்கள் குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் தான் ஐயா. வேறு எங்கள் சொந்த பந்தங்கள் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. நான் 1980 இயேசப்பாவை அப்பான்னு கூப்பிட்டேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறையா பேர் இயேசப்பட்ட வந்துட்டாங்க. கைதட்டு ஆண்டவருக்கு. நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஆங்காங்கே இயேசுவை ஆராதிக்கிறாங்க. அதான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறதல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ள வாழணும். ஆமை பேர் கிறிஸ்தவனை வாழக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வந்து பாரியா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆரஞ்சு பழத்தை உடைச்சி சாப்பிட்டா தானே தெரியும் ருசி என்னன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திகட்ட தேனியாலே தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அந்த தெய்வத்தை நம்ம பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் படிப்போம். 3 அதிகாரம் 1 வசனம். இப்போ என்ன போட்டிருக்கு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அலையில சொல்லுவோம். நீங்கள் எழுந்து விட்டீர்களா? இந்த உலகத்தின் வழிபாடுக்குள்ளே மரித்து கிடக்கிறீர்களா, இல்லை எழுந்து விட்டீர்களா? கிறிஸ்துவுடன் கூட எழுந்து விட்டீர்களா அர்த்தம் என்ன? அருமையான கிறிஸ்துவுடன் எழுந்து விட்டேன்னா சும்மா எழுந்துறது என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அடிமைப்பட்டிருந்தோம், விக்கிரகாரை செய்து கொண்டிருந்தோம், இன்னும் எத்தனையோ பிடிகளில் நம்ம இருந்தோம். எல்லாத்தையும் விட்டு இயேசுவோட கூட, அதான் கிறிஸ்துவோட எழுந்திருக்குன்னு அர்த்தம். அழில சொல்லுவோம். செஞ்சதவே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் நடந்து கொண்டே இருக்கணும். ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய வாழ்க்கையில திட்டம் நிறைவேறிக்கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே மனமாற்றம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா? உலகத்தில் வழிபாடுக்குள்ளே இருக்கிறீங்களா? இல்லை, உலகத்தில் வழிபாடுக்குள்ளே இருக்கிற இன்னும் மரித்து கிடைக்கிறீங்களும் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ கிறிஸ்துவோட கூட நம்ம எழுணும். அதுதான் ஞானஸ்நானம். அதுக்கு தான் ரட்சிப்பு. அதுக்கு தான் வாரந்தோறும் சபையில் வசனத்தை கேட்டு மனம் மாறிக்கிட்டே இருக்கணும். மனம் திரும்புதல் என்பது ஒரே நாள் நடக்கிற நிகழ்வு அல்ல. கர்த்தருடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு போகிறோம். இந்த டியூப்லைட் மாதிரி 100 கோடி டியூப்லைட்னா எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் பரலோகம். அடாடா நகரமெல்லாம் சுத்த பொண்ணு ஐயா. அலையில சொல்லுவோம் அலையிலோயா. இன்றைக்கி 1 கிராம் தங்கம் விற்கிற விலையை பார்த்தா நீ ஏன்டா இது போடுறீங்கன்னு கேட்பேன். நீ எதுக்குப்பா இதை போட்டு சொல்லிட்டு அடைக்கீங்க? எங்களுக்கு சொல்ல பேர் கஷ்டமாக தான் இருக்குது. பேர் எடுத்துகிட்டு கொடுக்க அப்படி சொல்கிறான். விலையை ஏற்றிக்கிட்டே இருக்கிறான். பாருங்கள், ஏற்றுறது 600 700 ஏற்றுவான், குறைக்கிறது 50 ரூபா குறைப்பான். 50 ரூபா தங்கத்துக்கு விலை குறைஞ்சிருக்கு அப்படிமா. அடப்பா ஐயா, நான் நினைப்பேன் 50 ரூபா குறைச்சிட்டு 500 ஏற்றுவேன். எதுக்கு நீ இறக்குற சும்மா இருங்களப்பான்னு கூட மனசில் சொல்லுவேன் அப்படி. ஆனால் பரலோகம் அப்படி இல்லை. கர்த்தருடைய நகரம் சுத்த பொண்ணு. அருமையானவர்களே, அப்படி ஒரு இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போகிறார். அல்லையில சொல்லுவோம் ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிமையான பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கெல்லாம் ஆசை இல்லையா? கர்த்தருடைய இந்த பூமியிலேயே இருக்க போகிறோம். கர்த்தர் சொல் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்துகளை சேர்த்து வையுங்கள். இங்கே பூமியில் சேர்த்து வச்சு ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், இயேசுவுக்காக கொடுக்கணும், இயேசுவுக்காக ஜெபிக்கணும், இயேசுவுக்காக கட்டணும். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அலையிலே சொல்லுவோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கீழே படிமா போதும் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தை வீட்டுக்கு இடத்தில் உள்ள எதை தேடுங்க? மேலானது. ஆமென்.
சத்தமாக சொல்ல, எதை தேடணுமா? மேலே மேலே மேலேன்னா கீழே இல்லை. கீழே வந்து பாதாளம், நரகம் தான். கீழே கீழே வந்து பாதாளம் தான் இருக்குது. கீழே இருக்கிற பாதாளம் அப்படின்னு போட்டிருக்கு. நரகமும் பாதாளமும் கீழே தான் இருக்குது. பரலோகம் மேலோகம் அல்லையில சொல்லுவான். மேலே பார்க்கணும். யாமே நாளையா அங்கே போகணும். ஏசப்பா மடியில் லாசரு போய் உட்கார்ந்தான்ல, ஏசப்பா மடியில் போய் லாசரு ஆபிரகாம் மடியில் போய் உட்காரும்போது எப்படி சந்தோஷம். அவன் ஒருத்தன் கீழே போயிட்டான், ஐஸ்வர்யன் கீழே அவன் பரலோகம். இதெல்லாம் இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அல்லையில சொல்லுவோம். அதில் ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்கிறார் அல்லவா? லூக்கா 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க, கர்த்தருடைய பிள்ளை. அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டுக்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடணும், பூமியில் உள்ளவைகளை அல்ல. அப்போ பூமியில் சாப்பாடு வேண்டாம், சோறு வேண்டாம், இடம் வேண்டாம், வீடு வேண்டாம் அப்படின்னா இருக்கு. நமக்கு தேவைக்கு போதும். ஆமாம், நளில சொல்லுவான். நமக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கா கேட்கலாம், கொடுப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அலையில சொல்லுவோம். பற்றாக்குறை, இடம் தேவை, வீடு தேவை, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், அதெல்லாம் வேணும். அதெல்லாம் இல்லைன்னு ஒன்று ஆர்டர் சொல்லலை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமாம், சரி. இப்படி 3ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அப்படின்னா என்ன இது? நீங்கள் மரித்தீர்கள்னா இந்த பூமியில் நம்ம உடனே அப்படி செத்து அதை சொல்லலை. மரித்தீர்கள், நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள். அழில சொல்லுவோம். நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு. அப்போ பாவம் வந்து உயிர் கொள்ளக்கூடாது. பாவம் உயிரோடு நமக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவம் சாகணும். ஆமை, மாம்சம் சாகணும். மாம்சத்தின் இச்சை அழியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகள் அகற்றப்படணும். இது எப்படி முடியும்? ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் ஆவியில் நிறைவினாலும். அலையில சொல்லுவான். கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும். அருமையானதனுடைய பிள்ளைய, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் யாருக்குள்ளே மறைஞ்சிருக்கு? தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. இது வந்து புக்கு தான். இது வந்து தேவன். இது வந்து நம்முடைய ஜீவன். அந்த ஜீவன் வந்து உள்ள என்னாச்சு? மறைஞ்சிருக்கு. அழியில சொல்லுவோமா? கைதட்டு ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ இந்த ஜீவன் தேவன் வந்து இந்த புக்கு தேவன் வைங்க, அதுக்குள்ளே நம்முடைய ஜீவன் இருக்குது. பிசாசு நம்மளை தட்ட முடியுமாயா? நல்லா கருங்க. பிசாசு தட்டணும்னா தேவனை தட்டிட்டு தான் நம்மளை தட்ட முடியும். கவனிங்க, நல்லா வசனத்தை பார்க்கிங்களா? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மையானால், ஞானஸ்நானம் எடுத்தது அவருடைய வழியிலே நாம் நடப்போமானால், பிசாசு அங்கே நிற்குது. இந்த யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா போதும், அங்கே நிற்குது பேய். இங்கே பேய் பூமியில். அருமையான கருத்து, நல்லா கவனிங்க. மரித்து போனவர்கள் இந்த பூமியில் உழவுறதெல்லாம் கிடையாது. நல்லா கவனிங்க. மரித்து போன யாராக இருந்தாலும் ஸ்டேட்டாக அதது இடத்துக்கு போகும். பாதாளத்துக்கு போகும், பரதேசுக்கு போயிடும். அந்த செத்துட்டாரு, இந்த ஆவி இங்கே நிற்குது. தூக்கு போட்டாங்க, அந்த ஆவி இந்த வீட்டிலே நிற்குது. எந்த ஆதாரமும் பைபிளில் கிடையாது, ஆண்டவர் சொல்லலை. அந்தந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிடும். அழியில சொல்லுவோம். அருமையான பிசாசு வந்து உலகத்தில் இருக்கான். ஆனால் ஒரு தெய்வ மகளை இயேசு இரத்தத்தினால கழுவப்பட்ட மகளை, ஆமென், அழியில சொல்லுவான். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இந்த தீங்கும் தீண்டாது. அழில சொல்லுவான். ஆண்டவர் சொல்கிறாரு லூக்காவில் 10ஆம் அதிகாரத்தில், சர்ப்பங்களையும் தேலையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம். எல்லாரும் சொல்லுவோம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
அப்போ பாருங்கள், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறபடினாலே, நம்ம ஆண்டவருக்குள்ளே மறைந்திருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையே. நாம் தான் சில நேரத்தில் அவிசுவாசப்பட்டு விசுவாசம் இல்லாமல் மாந்திரம் செஞ்சிருவான், அதை செஞ்சிருவான், மனுஷன் கண்ணு பட்டுரும், தீய கண்ணு எந்த கண்ணும் படாது, எந்த சாசு தொடாது. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். தேவன் நமது பட்சத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அடுத்த வசனம் படிங்கம்மா. நல்லா பாருங்கள், மேலுள்ள வசனங்களெல்லாம் ஆண் பாவத்தை விட்டு விலகி வாழணும். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை ஆசீர்வாதமான வசனம். இந்த 4ஆம் வசனம் பாருங்க, நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் நல்லா உன்னிப்பாக கவனிக்க பார்க்கலாம். டிவியில் அந்த வசனத்தை போடுமா, நல்லா கவனிங்க. நம்முடைய ஜீவனாகிய இயேசப்பா வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இயேசப்பா ஒரு நல்ல மகிமையில் வெளிப்பட போகிறார், உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தோன்ற போகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லாரும் நம்ம அந்நிய கண்களால், நம்ம சொந்த கண்களால் பார்க்க போகிறோம் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஏன்? நீங்கள் அவரோடு எழுந்து விட்டீர்கள். சோத்திரம். இந்த உலகத்தின் வழிபாடுகள் விட்டு விலகி வாழ்கிறீங்க, பாவத்துக்கு விலகி வாழ்கிறோம். ஏசப்பாவோட பாவத்தை விட்டு எழுந்திச்சிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளை, நான் சினிமான்னு பார்த்து 45 வருஷம் ஆகுதியா? எத்தனை இடம் சொன்னாலும் புரிஞ்சுக்கங்க. பழையபடி அந்த அருவருப்பை பார்க்காதீங்க. கை தட்டுவோம் ஆண்டவருக்கு. நாங்கள் பார்க்குற காலத்துலலாம் டிவி கிடையாது, செல்லு எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாம் இருக்குது, அங்கே இயேசு தான் இருப்பார், வேறு எதுவும் இருக்காது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற ருசி அங்கே கிடையாது. பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அந்த மாதிரி வரணும். அதுதான் கிறிஸ்துவுடன் எழுந்ததுக்கு அடையாளம். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுக்கு அடையாளம் என்னென்னா, உலகத்தின் கிரியைகளெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பாக தெரியணும். சோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோட மகிமையிலே வெளிப்படுவீங்க. சரி, இப்படி மகிமையிலெல்லாம் வெளிப்பட போகிறீங்களே, ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை தரப்போகிறாரு, அந்த பரலோகத்தை, அந்த சொர்க்க ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோமே, அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு பாருங்கள். நமக்கு உடம்பு புல்லரிச்சிடும். வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதுக்கு அடுத்த வசனம் நான் பார்க்குறேன், நான் கடை நான் படிச்சிருந்தேன். நல்லா பாருங்கள். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோம், ஆண்டவரோட ராஜ்யத்தில் போய் உட்கார போகிறோம். என்ன நம்மளை பற்றி என்ன போட்டிருக்கேன்னா, அருமையான தெய்வ மக்களே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுனாலே இந்த உலகத்தின் பாவ சுபாவம் சென்ம கிரியை நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆகையால். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையால் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆகையினால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டுபடுகிற உங்கள் அவயங்களை என்ன செய்யுங்க? அழித்து போடுங்க. இந்த அவயத்தை அழிச்சிடணும். இந்த பூமிக்கு இருக்கிற இந்த ஜபத்தில் வச்சு இந்த அசுத்தலாம் எனக்குள்ளே வரக்கூடாது. இந்த வசனத்தை படிக்கணும். இன்றைக்கி படிக்கிறோம்ல, இந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகிய நமக்கு சரீரத்தில் கிரியை செய்கிற இந்த அவயம், ஏன்னா இதெல்லாம் இருந்தால் அங்கே போக முடியாது. ஏசப்பா வெளிப்படும் போது நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், ஏசப்பா ஏற்றுட்டோம். பழையபடி சத்துரு இந்த மாதிரி பிசாசு உள்ளே வராமல் நம்ம தான் ஜபத்தில், வேத வசனத்தில், தியானத்தில் காத்திருக்கணும். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமை பிள்ளைகள் தேவ கோபைகள் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்பொழுதோ சோத்திரம், கோபம், மூர்க்கம், போராமல், உங்கள் பாய் பிறக்கலாத தூசணம், வம்பு வார்த்தை, இதெல்லாம் விட்டுறணும். அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஆண்டுடைய பிள்ளை இயேசுவால் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற பாவம் உள்ள வரக்கூடாது. 8ஆம் வசனத்தில் கோபம், மூர்க்கம், போராமல், அசுத்த வார்த்தை, தீய வார்த்தை வரக்கூடாது. 9ஆம் வசனத்தில் கடகடம் முடிச்சது, 2 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் முடிச்சு. பழைய மனுஷனை என்ன செஞ்சீங்க? கலைந்து விடுங்க. 9ஆம் வசனத்தில். 10ஆம் வசனத்தில் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? பழைய மனுஷனை என்ன செய்யுங்க? கலைத்து கொள்ளுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். பழைய மனுஷனை என்னது? ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான்ல, பாவத்திலே கிடக்கிறான்ல. சோதரம். அருமையானவளே, பண்ணி சாக்கடையில் அப்படியே கிடக்கும். அதுக்கு அதான் சுகம். ஆடு எப்படி இருக்கும்? அப்படியே சாக்கடையில் விழுந்தாலும் உதறையா? ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். உதறணும். அந்த தீய பழக்க வழக்கங்களை விட்டு உதறி
அசுத்தமான பழக்க வழக்கங்கள் விட்டு உதறணும். என்னை விட்டு வெளியே போகணும். ஏசப்பா, இந்த பிசாசு எனக்குள்ளே வரக்கூடாது. ஆமே, இந்த கிரி எனக்குள்ளே வரக்கூடாது. நான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய பிள்ளை அழிலே சொல்லுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஏசப்பட்ட சொர்க்கத்தில் அப்பாவோட வாழ போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பரலோக வாழ்வுக்கு தெய்வ மக்களே, இந்த பாவங்கள் நமக்குள்ளே வராமல் நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானா தேவனுடைய வலது வார்த்தைக்கு மேலானவைகளை தேடணும். இந்த பூமியில் உள்ளதை சோத்திரம். எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் பணம் கூட வருமா? வராது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யானுக்கு எவ்வளோ வசதி, எவ்வளோ பதவி எல்லாம் ஒன்றா வருமா? வராது. அவன் பணம் அவனை காப்பாற்றாது. கர்த்தருடைய பிள்ளை எவ்வளோ பணம், எவ்வளோ சொத்து சோகம், எவ்வளோ அதிகாரங்களில் வாழ்ந்து பெரிய பெரிய முதலமைச்சர்லேருந்து எத்தனை பேர் அதிகாரமாக வாழ்ந்தவர்களாக ஒன்றா பணம் அழிட்டா போயிட்டாங்க. கூட ஒன்று வரும்போது கொண்டு வந்தது இல்லை இல்லை இல்லை, நீ போகும்போது கொண்டு போவ. வரும்போது கொண்டு வந்தது இல்லை இல்லை இல்லை, நீ போகும்போது கொண்டு போவ இல்லையே. எப்படி உலகினில் வந்தாயோ நண்பா, அப்படியே எப்படி உலகினில் வந்தாயோ நண்பா, அப்படியே மண்ணுக்கு நீ போவா. வா இயேசு வண்டை வா, உன் இதயத்தை அவரிடம்தா. வா இயேசு வண்டை வா, உன் இதயத்தை அவரிடம்தா. அழில சொல்லுவோம். இந்த உலகத்தை விட்டு போக ஒன்றும் கொண்டு போகலை. சோதரம் இருக்கிற கொஞ்ச வாழ்க்கை ஏசப்பா எப்படி தன் வாழ்வை 33 வருஷம் வாழ்ந்து சிலுவையிலே வெற்றி சிறந்து அந்த கையெழுத்தை குலைத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, ஆமாம், பாவம் மன்னிப்பை கொடுத்து பரல எவ்வளவு சம்பாரித்து வச்சிருக்கிற இந்த ரட்சிப்பை நம்ம இழந்துடக்கூடாது. சோத்திரம். அருமையானவருடைய அற்பத்துக்காக அற்ப பாவத்துக்காக பரலோகத்தை விட்டுறக்கூடாதியா. அற்பம் பாவம், சின்ன பாவம், ஒரு சின்ன கிரியை, இதுக்காக. அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு கட்ட பீடிக்காகடா பரலோகத்தை விட்டுற போகிறேன்னு ஒருத்தர் கேட்டார். இந்த பீடிக்காட இதை குடிச்சிட்டு பரலோகத்தை விட்டுட்ட நரகண்டா, நரகம். நீ குடிக்கிறதுக்கு அந்த தீ இருக்குல்ல, அந்த தீக்குள்ளே தான் நீ போகிற, அதை பண்ணாதப்பா அப்படின்னு ஒருத்தர் ஒரு மனுஷன் சொல்கிறார். உண்மைதானே? அலையில சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை தீமையை விட்டு நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் நடப்போம், அவருடைய பாதையை பின்பற்றுவோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளை ஒரே ஒரு வாழ்க்கை. இயேசு எப்படி விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருப்போம். ஆலய ஆராதனை என்னைக்கு விட்டுறாதீங்க கர்த்தருடைய பிள்ளையே. ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ளணும். உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அலையிலே சொல்லுவோம். சிந்தியில் நினைக்கணும், இந்த நாள் கர்த்தருடைய நாள், என்னை வாரமுள்ள என்னை பாதுகாத்தாரே, நான் அப்பாட்ட போகணுமே, ஆண்டுடைய வசனத்தை கேட்கணும், ஜெபம் பண்ணணும், ஆராதனைக்கு தவறாமல் வரணும். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அலையில சொல்லுவோம். வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை கண்டு பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு வெற்றியை தருவா. அவர் சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே வெற்றியின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு நம்முடைய வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, பாடுகளிலிருந்து வெற்றியை கொடுத்து அந்த பரலோக சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, மகத்துவம் உள்ளவரே, ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த
இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இயேசுப்பா, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்த நான், கிறிஸ்துவுடன் கூட எழுந்த நான் மேலானவர்களை நோக்கி பார்க்கணுப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இவ்வளோ நம்முடைய வசனத்தை ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை விதைக்கும்படி நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பல இடங்களில் எங்கள் ஒவ்வொருவோடு ஆண்டவர் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய சிந்தையை ஆண்டவரே தொடட்டும் ஐயா, மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நேராக எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோட மகிமையிலே நாங்கள் வெளிப்பட கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. அப்படியே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.